Hello guys, welcome to my channel. I'm Rubisha. இந்த வீடியோவில் டோட்டலாக 20 செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோட ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக கலெக்ட் பண்ண செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு டாப் 20 புக்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். If you haven't subscribed to the channel, please subscribe. இந்த புக்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, ஸோ the first book is Ikigai. Ikigai ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட் which means finding the purpose in life. இந்த புக்கு மோஸ்ட்டாக ரீட் பண்ண எப்படி இருக்கும்னா, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற புக்காக இருக்கும். இது நிறைய பேர் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, லாஞ்சிட்டிவிட்டி பற்றின புக்கு, பர்பஸை கண்டுபிடிக்கிற புக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் மோர் தென் தேட். இட்ஸ் லைக் த ஆர்ட் ஆஃப் லிவிங். வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயம் விச் இஸ் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். சயின்டிஃபிக்காக பேசியிருப்பாங்க உள்ள. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் புக், தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ். நிறைய பேஜஸ் மார்க் கூட பண்ணி வச்சுருப்பேன், பார்த்தாலே தெரியும். ஐ லைக் மெனி திங்ஸ் ஹியர். திஸ் புக் வில் ஹெல்ப் யூ ஓவர் கம் லேசினஸ். அப்புறம் உங்களுக்கு ப்ரொகாஸ்டினேஷன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கூட எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கும். அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் புக். ஓகே, நெக்ஸ்ட் புக் வின் யுவர் இன்னர் பேட்டில் பை டேரியஸ் ஃபோரோக்ஸ். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரில, என்னென்னு பார்த்துக்கோங்க. நமக்குள்ளே சம்டைம் நிறைய திங்ஸ் கேட்கும் நெகட்டிவாக. உன்னால் பண்ண முடியாது, நீ இதெல்லாம் பண்ணிடவே மாட்ட அப்படின்னு நமக்குள்ளேயே சில இன்னர் வாய்ஸ் கேட்கும். அது வெளியிருந்து இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட இருக்கலாம், இல்லை இன்னர் செல்ஃபில் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த புக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்கியிருந்தேன். அப்போது அந்த டைம் நிறைய பேர் என்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, ருபி உன்னாலெல்லாம் நல்லா யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது, யோர் வீடியோஸ் லேக்கிங் குவாலிட்டி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐ வாஸ் லைக், அதுக்கப்புறம் தான் நான் சில விஷயம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். யா, என்னோடய வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை அப்படின்னு நான் நிறையா குறைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு புக்கு இந்த வின் யுவர் இன்னர் பேட்டில், இந்த ஸ்பெசிஃபிக் புக் தான். இதை நான் ரீட் பண்ணதுக்கப்புறம் வாட் ஐ ஃபெல்ட் இஸ், லெட் தெம் சே வாட் எவர் தே வாண்ட், ஐ நோ ஹூ ஐ ஆம் அண்ட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக த பிக்கர் எனிமி வெளியே இல்லை, நமக்குள்ளேயே இருக்காங்க. எப்படின்னா, நம்ம அடுத்தவங்க சொல்கிறத நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணிப்போம். ஸோ த எனிமி லிவ்ஸ் வித்தின் அஸ். லைஃப்பில் எந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டாலும் there are so many things like that. ஓகே, ஸோ அதை பேட்டில் பண்ணி வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் புக் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். நான் இந்த புக்கை லிட்ரலாக ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே ரீட் பண்ணியிருக்கேன். எப்போ நான் டிப்ரெஸ்டாக இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணாலும் நான் அந்த புக் எடுத்து ரீட் பண்ணுவேன். ஸோ இந்த புக்கில் ஒரு 2 பார்ட்ஸாக வரும். ஓகே, ஃபஸ்ட் பார்ட் எப்படின்னா, டேர்னிங் யுவர் லோன்லினஸ் இன்டு சொலிட்யூட். லோன்லினஸை எப்படி சொலிட்யூடாக மாற்றுறது. சொலிட்யூட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீஸ்ஃபுல் மைண்ட் செட். தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம், நமக்கு தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங்லாம் இருக்காது. வி வில் பி ஹாப்பி வித் அவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் சொலிட்யூட். ஸோ அந்த ஸ்டேட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது, வென் யுவர் லோன்லினா அதை எப்படி சொலிட்யூடாக மாற்றுறதுங்கிறது தான் ஃபஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் யூனிட் எப்படி இருக்கும்னா, டேர்னிங் யுவர் சொலிட்யூட் இன்டு யுவர் க்ரோத் பீரியட். இந்த சொலிட்யூடை எப்படி க்ரோத்தாக மாற்றுறது, லைக் எப்படி இந்த சொலிட்யூடை க்ரோத்தாக மாற்றுறது அப்படிங்கிறது. பேசிக்காக எப்படின்னா, when you are alone, லைக் தனியாக இருக்கிறீங்கன்னா, you will get more time for yourself, right? அப்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு வளர்ச்சியை நோக்கி எப்படி போகிறதுங்கிறது தான் அந்த நெக்ஸ்ட்டு பார்ட்டு. ஸோ திஸ் புக் இஸ் பியூட்டிஃபுல்லி நரேட்டட். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ கண்டினியூஷன் ஃப்ளோ எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் ஈஸி இங்கிலீஷில் தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் புக் ஃபார் எவ்ரி ஒன் ஹியர் வாட்சிங் திஸ். ஸோ கேன் ஹர்ட் மீ, என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக். இந்த புக்கோட கவரை பார்த்தாலே இந்த புக்கு என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்சனுக்கு பிஹைண்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஹீ இஸ் டூ ஃபேட். ஓகே, யூ கேன் சி ஐ கெஸ். அண்ட் திஸ் பர்சன் இஸ் ஹிம், த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஹிஸ் ஜேர்னி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹிஸ் என்டையர் ஸ்டோரி விச் இஸ் லைக் அ லெசன் அஸ் வெல் அஸ் அ மோட்டிவேஷன். அந்த மாதிரி இந்த புக் இருக்கும். அண்ட் எல்லா யூனிட்டோட எண்ட்லேயுமே ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டன் தி அக்கௌண்டபிலிட்டி மிரர், இந்த புக்கில் உள்ளது தான். அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் பிளான் எல்லா சாப்டர்ஸ்க்குமே இருக்கும். அதை தான் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே ஆக்ஷன் பிளான்ஸ் தான் விச் ஐ ஹவ் டன் நிறைய விஷயம். ஸோ யூ கேன் ட்ரை திஸ், நல்லாயிருக்கும். இட் இஸ் மோட்டிவேஷ்னல், பட்
இந்த புக்கில் தான் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத இந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், த மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி. ஓகே, இந்த புக்கு வந்து எப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு பர்சனாக மாறுறது, எப்படி நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ், ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறது, இன்னர் ஸ்ட்ரென்த்து, வில் பவர் எல்லாம் க்ரோ பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு புக்கு. பட் ஒரு ஸ்டோரி ஃபார்ம்லேயே கொண்டு போய் நிறைய லைஃப் லெசன்ஸை டீச் பண்ணுவாங்க இந்த புக்கில். இட் வாஸ் ரிட்டன் பை ராபின் சர்மா, சச் அன் அமேசிங் ஆத்தர். இவரோட எல்லா புக்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் புக் வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபக்ட் அப், a book about hope. Just because everything appears to be a mess doesn't mean you have to be one. நம்மளை சுற்றி எல்லாமே மெஸ்ஸாக இருக்குதுங்கிறதுக்காக நம்மளும் ஒரு மெஸ் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ த நெக்ஸ்ட் புக் வந்து த சைக்காலஜி ஆஃப் மணி. ரொம்பவே காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸை கூட ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நோபல் மேனுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பார். ஒரு மணினா என்ன, பீப்புள், மணியை சுற்றி பீப்புளுக்கு இருக்கிற பிலீஃப்ஸ் அண்ட் மித்ஸ், அதை பற்றிலாம் ரொம்பவே அழகாக பேசியிருக்கோம் புக்கில். புக் ஃபுல்லாமே யூ வில் லேர்ன் மெனி திங்ஸ் அபவுட் மணி. ஃப்ரம் த யங் ஏஜ் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வில் டீச் தேர் கிட்ஸ் லைக் ரிச் பீப்புள் எல்லாரும் பேடு, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கலாம் இல்லை, தே ஏர்ன் தேர் மணி இன் அ பேட் வே, ரிச் பீப்புள் கிட்டலாம் ரொம்ப பேசக்கூடாது, அந்த மாதிரி சம் ஹவுஸ் ஹோல்டில் நடக்கும். வென் யூ ஆர் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, தே டென் டு டெல் யூ do not join with rich kids, they will spoil you, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ when I started growing up, indirectly there was a hate for money. நமக்கு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ மணியை வந்து நம்ம அதை நெகட்டிவாக திங்க் பண்ணுறோமோ it will go away from us. நம்மளை வந்து அட்ராக்ட் ஆகாது, நம்மக்கிட்ட வராது அது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மணி இருக்குது. ஸோ இட் வில் நாட் கம் டு அஸ், ரைட்? ஸோ அந்த மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணணும். யூ ஷுட் பி லைக் ஐ லவ் மணி, அந்த மாதிரிப்பட்ட அஃபர்மேஷன்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணச்சுல we will be tend to be attracting money in our way, we will tend to multiply it. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதில் இருந்துச்சு. லைக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் நாட் ஜஸ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் அசெட்ஸ், அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆன் யோர் செல்ஃப். நீ இப்போ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டால் தான் உன்னால் ஏர்ன் பண்ண முடியும். லேர்ன், ஏர்ன், அதுதான். திஸ் புக் வாஸ் சம்திங் விச் ஹஸ் ஷிஃப்டட் மை மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மணி. நெக்ஸ்ட் புக் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். அந்த புக் இப்போ பர்சனலாக என் கையில் இல்லை, பிகாஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஐ ஹாவ் டு ஸ்ட்ரெஸ் இட். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொன்னால் அட்டாமிக் சின்ன சின்ன விஷயங்கள், ஓகே, குட்டி குட்டி அட்டாமிக் ஹேபிட்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரை டிசைட் அண்ட் நம்ம ஃப்யூச்சரை ஷேப் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்றைக்கி பண்ணுற குட்டி குட்டி சின்ன விஷயங்கள் தான் ஃப்யூச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ அதுதான் அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் புக் வந்து அஸ் அ மேன் ஹூ திங்கெத். இந்த புக்குமே இப்போ என்கிட்ட இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ரீட் பண்ண கொடுத்துருக்கேன். சச் அன் அமேசிங் புக். ஒரு மைண்டோட பவரை சொல்கிறது, த பவர் ஆஃப் தாட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஆக்ஷனாக வெளியே வரும், ரைட்? இந்த புக்கு எனக்கு ரொம்பவே ஃபேவரட், ஒன் ஆஃப் மை செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் புக்குன்னு சொல்லலாம். இந்த புக்கு ஷார்ட்டாக ஒரே லைனில் சொல்லணும்னா, வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதாகவே ஆகிவிடுவாய். அதுதான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் வெளியே ஆக்ஷனாக வரும், ரைட்? தாட்டோட பவரை அந்த புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் வாஸ் சச் அன் அமேசிங் புக். ப்ளீஸ் டூ ரீட் இட். டோட்டலாக 10 புக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 புக்ஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ that's the end of the video. Thanks for watching till the end, and please do subscribe and like the channel if you really find this helpful.